எப்படின்னா ஒரு கயிறு தொங்குதுன்னு வச்சுங்களேன். அந்த கயிறுல இருந்து ஒரு இலை திரிக்கப்பட்டுச்சுன்னா அந்த இலை வந்து பல இலையா திரியும். தெரியுதுங்களா? ஆனா கயிறு முனை இருக்கும் ஒரு இடத்துல திருச்சின்னா, இந்த முனை திருச்சிங்கன்னா அந்த முனை 10 தெரியும். ஆனா மேல பாத்தீங்கன்னா ஒரு கயிறு தெரியும், கீழே பார்த்தா 10 கயிறு தெரியும். திருச்சிங்கன்னா இன்னும் திரிச்சா இன்னும் அது கயிறு தெரியும், இன்னும் திரிச்சா இன்னும் கயிறு தெரியும். புரியுதா? ஆனா மேல பார்த்தீங்கன்னா ஒரு மேல பார்த்தீங்கன்னா கயிறுன்னு சொல்லுவான், கீழே பார்த்தோன்னா கயிறுன்னு சொல்ல முடியாது. பல இலைகள் இருக்கிறதா சொல்ல முடியாது, இத்தனை கயிறு இருக்குதுன்னு சொல்லலாம். உண்மைதானே? அது எப்ப சொல்லலாம், மேல இருந்து பாத்தீங்கன்னா நீ அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த அறிவு இருக்கும், அந்த அனுபவம் இருக்கும், இதுல இருந்து இழைக்கப்பட்ட இலைதான் இது, இதெல்லாம் ஒரே கயிறு நம்ம சொல்ல முடியும். ஆனா நீ அந்த இலையா மாறி அதுல இருந்து பிரிக்கப்பட்ட அந்த நூலா மாறி நீ பார்த்தனா, இல்ல நான் தனி கயிறு தான், நான் தனி நூல் தான் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்ப நம்மளால அப்படிதான் சொல்லுவோம். நம்ம எல்லாம் அப்படிதான் சொல்லுவோம். இப்போ அதுல எப்படி அந்த கயிறை திரிச்ச உடனே அது இலையா பிரிஞ்சு வந்தோமோ அப்படிதான் பிரிஞ்சு வந்துக்கிறோம். இப்போ நம்ம பிரிக்கப்பட்ட இலை நம்மள இருந்து ஒரு இலையை பிரிக்கப்படும். அப்படிதான் பண்றோம். ஒரு நூல் மாதிரி வந்தோம், நம்ம திருப்பி பிரிச்சா அது நூல் மாதிரி வரும். இப்ப அந்த மாதிரி கண்ணன் மாதிரி வந்து ஆக மொத்தம் நம்ம மூலம் ஒண்ணு இருக்குது, மொத்தமான கயிறா ஒரு இடத்துல இருக்குது. இது அதுல இருந்து திருச்சி 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 வந்தது. அப்ப இது ஒன்னாக்குதா இல்லையா? ஒன்னாதான் இருக்குது. அதுக்கு பிரிக்கப்பட்டதால், அதுக்கு பிரிக்கப்பட்டதால் அதுக்குள்ள இருக்கிற அறிவும் அதுக்கு இப்ப எப்படின்னா சுமார் அறிவு அப்படின்னா இப்ப அது ரொம்ப கனமா இருந்தது, ரொம்ப வலிமையா இருந்தது. இப்போ அது பிரிக்கப்படும் போது அது லேசாகுது, ரொம்ப மெலிசாகுது, காத்தச்சா பறக்குது, நடக்குதா? அப்ப இது என்ன ஆயிடுச்சு, அதுக்குள்ள அந்த பயமும் நான் தனியா தான் இருக்கிறேன்ற ஒரு உணர்வும் தானா வந்துச்சு. புரியுதா சொல்றது? அது கனமா இருக்கும்போது கயிறு காத்தச்சரோ எதுவும் பண்ணாது, ஏன்னா அது ஒருமையில் இருந்தது, ஒன்னா இருந்தது. அப்ப எதுவுமே அது எதுவுமே பண்ற அளவுக்கு சூழல் இல்லை. என்னைக்கு அது திருச்சி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு பட்டா ஒண்ணு இதாகும், ஒண்ணு காத்தச்சா பறக்கும், வலிமை குறைவா இருக்கும். இந்த நிகழ்வு எல்லாம் அதுக்குள்ள எனக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கும், எல்லாம் பண்ணிக்கும். நம்ம அப்படிதான் பண்ணுறோங்க. அது நம்மன்றது மனிதன், ஜீவராசி, அண்டங்கள், அணுக்கள் எல்லாமே அப்படிதான் பண்ணுது. ஆனா எல்லாமே மூலத்திலும் திரிக்கப்பட்ட ஒரு சிறு சிறு இலைகள் தான். இந்த சிறு சிறு இலைகளும் ஒன்னாதான் இருக்குது ஒரு இடத்துல. அந்த ஒரு இடம்ன்றது ஒருமை குணம். அது இந்த இலைக்குள்ளே இருக்குது அந்த ஒருமை குணம், அந்த மூலத்துக்கிட்டே இருக்குது ஒருமை குணம். அந்த ஒருமை குணம் என்னைக்கு அந்த இலைக்குள்ள வருதோ அன்னைக்கே அந்த மூலமான கனமான கயிறு நான் தான்டா அப்படின்ற ஒரு வார்த்தையை அந்த இலை சொல்லும். அந்த திரிஞ்சு வந்த சிறிய நூல் சொல்லுவாங்க. அதை சொல்றதுன்றதுக்கோசமா நம்ம அன்புன்ற ஒரு பாதைக்குள்ள போகணும், பொறுமை குணத்தை வளர்த்துக்கணும். அன்புதான் நான் சாதாரணமா செய்யணுமா அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறையை மாத்திங்க. இங்க எல்லாரும் பாருங்களேன், எல்லாரும் பாத்தீங்கன்னா என் சங்கதி விரக்தி பண்ணணும், நான் இருக்குன்னு ஒண்ணு உருவாக்கணும். உங்க உருவாக்கமே இலை. ஒரு இலை இன்னொரு இலையா பிரியுது. உன் உருவாக்கத்தை என்னைக்கு நீ நிறுத்தணும்னு ஆசைப்படுறியோ அன்னைக்கே இந்த இலை கடினமாக போகுது. இந்த இலை நான் அந்த கடினமான கயிறோட ஒன்றிய வந்தா நான்ன்ற எண்ணம் வரப்போகுது. ஆனா திருச்சினே போனா எப்படி வரும்?